அனல் பறந்த விவாதம், அடித்து ஆடிய அமித்ஷா, தெரித்தோடிய எதிர்க்கட்சிகள். இது தாண்டா அமித்ஷா. நாடாளுமன்ற மக்களவையில் விவாதங்கள் அனல் பறந்தன. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையை தெரிக்க விட்டார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் வெளியே தெரித்தோடியனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், எஸ்ஐஆர் நடைமுறையை நீங்கள் இப்போது எதிர்க்கிறீர்கள். பீகாரில் நடந்ததை போல மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் காங்கிரஸ் தோற்கத்தான் போகிறது. இதை எழுதியே வைத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவின் முதல் பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் தான் முதல் வாக்கு திருட்டு நடந்தது. அப்போது பிரதமர் மாகாண காங்கிரஸ் தலைவர்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருந்தது. அந்த வாக்குகளில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 28 வாக்குகள் கிடைத்தன. ஜவஹர்லால் நேருவுக்கு வெறும் 2 வாக்குகள் மட்டுமே இருந்தபோதிலும் நேருவே பிரதமராக்கப்பட்டார். இரண்டாவது வாக்கு திருட்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் நிகழ்ந்தது. தேர்தலை நீதிமன்றம் ரத்து செய்த பின்னரும் இந்திரா தனக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தால்தான் இது நடந்தது. சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெறும் முன் வாக்காளரான விவகாரம் தற்பொழுது சிவில் நீதிமன்றங்களில் உள்ளது. இது 3வது வாக்கு திருட்டு. நாங்கள் வாக்கு திருட்டில் ஜெயிக்கவில்லை. நீங்கள் ராமர் கோவில் கட்டியதை எதிர்த்தீர்கள். ஆனால் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. நீங்கள் ஜம்மு காஷ்மீருக்கான 370வது பிரிவு ரத்து செய்ததை எதிர்த்தீர்கள். அதனால் நாங்கள் வென்றோம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூரை எதிர்த்தீர்கள். அதனால் ஜெயித்தோம். முதலாக்க தடை செய்த போது எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். அதனாலும் நாங்கள் வென்றோம். குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் எதிர்த்த போதும் வென்றோம். நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். மீண்டும் நாங்களே வெல்வோம். RSS இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவி தருவதை ஏன் எதிர்க்கின்றன எதிர்க்கட்சிகள்? இந்தியாவின் சட்டத்தில் RSS காரர்களுக்கு பதவி தரக்கூடாது என எழுதப்பட்டுள்ளதா? இந்த தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடியே ஒரு RSS காரர் தான். நானும் ஒரு RSS காரர் தான். ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி இந்த அவையில் பேசினர். ராகுல் காந்தி வியட்நாமில் இருந்தார். ராகுலை போல பயந்து ஓடியவர்கள் யாருமே இல்லை. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்பது கூட ராகுல் காந்திக்கு தெரியவில்லையே. 2001ஆம் ஆண்டு காலம் முதல் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நெருக்கமாக இருக்கின்றேன். இந்த நாட்டுக்காக நாள்தோறும் பணியாற்றுகிறார். ஒரு நாளும் விடுமுறை எடுத்ததே இல்லை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம்தானே 2004, 2009 மக்களவை தேர்தல்கள் நடைபெற்றன. அப்போது காங்கிரஸ் தானே வென்றது. ஆனால் நாங்கள் வெற்றி பெறும் போது மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது சந்தேகங்களை எழுப்புவது ஏன்? வாக்கு நேரு பிரதமரானதுதான் இந்தியாவின் முதல் வாக்கு திருட்டு. ரெபேலியனில் இந்திரா காந்தி வென்றதும் வாக்கு திருட்டு மூலம்தான். இந்திய குடியுரிமை பெறும் முன்னரே வாக்களித்தவர் சோனியா காந்தி என ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகளை ஓடவிட்டார். திமுகவும் இதுக்கு விதிவிலக்கல்ல.